Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 10th standard scienceல 12th lesson நம்ம பார்க்க போகிறோம் plant anatomy and plant physiology. ஏற்கனவே இந்த சேனலில் நாங்கள் வந்து சயின்ஸ் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்க்குரிய பயாலஜி சப்ஜெக்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜினா என்னென்னு பார்க்கலாம். பிளான்ட் அனாட்டமினா என்ன சொல்லியிருக்காங்களா, பிளான்ட்டோட மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர். ஓகே, அனாட்டமினா ஸ்ட்ரக்சரை சொல்கிறது தான் அனாட்டமி அப்படின்றத சொல்லுவாங்க. அதையும் பிளான்ட் ஃபிசியாலஜினா அதோட ஃபங்க்ஷனை, ஓகேவா, ஃபிசியாலஜினா அந்த ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷனை சொல்கிறது ஃபிசியாலஜி, அனாட்டமினா மார்ஃபாலஜி அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீட்டெயிலாக சொல்கிறது தான் பிளான் அனாட்டமி. அதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, understand the vascular tissue system, the types and the function. First vascular tissue system na enna na xylem and phloem, adha enna solluvaanga vascular tissue system nu solluvaanga. adoda types, adukku appuram adoda function nama paakaporum. adhe mari dicot root, dicot stem, leaf. dicot leye dicot root na enna nama structure paapom, dicot stem paapom, dicot leaf paapom. adhe mari monocot root, monocot stem, monocot leaf, idoda structure nama detail ah nama paakaporum. adhe mari differentiate the internal structure of dicot stem, root, leaf with that monocot root, stem and leaf. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்டெம், ரூட், லீஃபோட டைகாட்டும் அதே மாதிரி ஸ்டெம், ரூட், லீஃபோட மோனோகாட்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி குளோரோபிளாஸ்டில் உள்ள டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ், ஓகேவா, அதுதான் வந்து என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத குளோரோபிளாஸ்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குளோரோஃபில் உங்களுக்கு தெரியும், குளோரோஃபில் தான் மெயின் க்ரீன் லீவ்ஸ், க்ரீன் பிக்மெண்ட் அதை சொல்கிறது குளோரோஃபில். குளோரோஃபில்ல உள்ள பிக்மெண்ட் தான் குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து க்ரீன் லீவ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மெயினானது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா பிளாஸ்டிட்ஸோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஃபோட்டோசிந்தாசிஸோட என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சரை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏரோபிக் அண்ட் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஏரோபிக்னா வித் ஆக்சிஜனோட அந்த நடக்கிற ப்ராசஸ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஆனோரோபிக்னா வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜனே இன்வால்வ் ஆகாமல் நடக்கிற ப்ராசஸை ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, இன்ட்ரொடக்ஷனுக்கு போகலாமா. Plant exhibit various degree of organization. Atoms are organized into molecules, molecule into organelles, organelle into cells, cell into tissue and tissue into organs. Plants என்ன சொல்கிறாங்க, வேரியஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதே மாதிரி ஆட்டம்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல், மாலிகுல்லாம் சேர்ந்தது ஆர்கனல், ஆர்கனெல்லாம் சேர்ந்தது செல்ஸுன்றாங்க, செல்லெல்லாம் சேர்ந்தால் தான் டிஷ்யூ, டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தால் தான் ஆர்கன், ஆர்கன் எல்லாமே சேர்ந்தால் ஒரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகும் அப்படின்றத தான் இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து யார் பப்ளிஷ் பண்ணார்னா, இங்கிலீஷ் ஃபிசிஷியன் நீமியா க்ரூ. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து பப்ளிஷ் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாங்க, இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான் அனாட்டமி அப்படின்றத சொல்கிறாங்க. பிளான் அனாட்டமின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அனானா அண்டர் டெம்னின்னா டு கட் அப்படின்றத சொல்கிறாங்க. பிளான் அனாட்டமினா ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸா, பிளான்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம படிக்கிறது தான் பிளான் அனாட்டமி அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ், ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் இந்த லெசனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா. ஃபஸ்ட்டு டிஷ்யூஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிஷ்யூஸ்னால் என்ன சொல்கிறாங்க, குரூப் ஆஃப் செல்ஸ், எல்லா செல்லும் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் டிஷ்யூன்றாங்க. அது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராகவும் இருக்கலாம், டிஸ்சிமிலராக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், எல்லா டிஷ்யூமே ஒரே ஃபங்க்ஷன், சிமிலரான ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. டிஷ்யூ ஆர் த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்ஜின் பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். பிளான்ட் டிஷ்யூயே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் எபிலிட்டி டு டிவைட். அது வந்து டிவைட் பண்ணுறதை பொறுத்து பிளான்ட் டிஷ்யூவை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூன்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ சிஸ்டம். சாக்ஸ் கிளாசிஃபை டிஷ்யூ சிஸ்டம் இன் பிளான்ஸ் இன்டூ 3 டைப்ஸ். சாக்ஸ்ன்றவர் வந்து என்ன பண்ணார்னா, டிஷ்யூ சிஸ்டம், பிளான்ட்டோட டிஷ்யூ சிஸ்டமை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காரு. தெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமா.
அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஷ்யூ வந்து டேபிளில் வந்து 12.1 டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா, எபிடெர்மல் அவுட் குரோத். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. எபிடெர்மிஸ் தான் என்ன சொல்கிறாங்க? அவுட்டர் பார்ட்டு. ஓகேவா? அதில் வந்து மைன்யூட் போர்ஸாக இருக்கும். ஓகேவா? துகள்களை, போர்னா துகள்கள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குட்டிக்கல் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த அவுட்டர் வால் ஆஃப் எபிடெர்மிஸ் டு செக் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். எபிடெர்மிஸோட அவுட்டர் வாலில் குட்டிக்கல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா கியூட்டிக்கல், அது என்ன சொல்லுவாங்க? புறத்தோல்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணால் வாட்டரை வந்து எவாப்ரேட் ஆகிறது செக் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு எபிடெர்மல் அவுட் க்ரோத்தை வந்து ட்ரைகோம்ஸ், ரூட், ஆஸை வந்து எபிடெர்மல் அவுட் க்ரோத் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். அதில் வந்து எபிடெர்ம், பெரிடெர்ம் இருந்தால் அது டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ன்றாங்க. ஓகேவா? எபிடெர்மிஸ், பெரிடம். இதை வந்து ஓல்டஸ்ட் ஸ்டெம், ரூட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. எபிடெர்மிஸ்னா ஸ்டெம் அண்ட் ரூட்டுன்றாங்க. இதோட ஃபங்க்ஷன்னா ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும், அதே மாதிரி வாட்டர் லாஸ் ஆகாமல் தடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் 3 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது. பேரன்கைமா டிஷ்யூ, கோலன்கைமா டிஷ்யூ, ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ. பேரன்கைமா டிஷ்யூ வந்து எதோட என்னென்ன ஃபங்க்ஷன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து அதோட ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. அதுலேயே பேரன்கைமா செல்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டபாலிசம், செல் மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு மெயினாக வந்து பேரன்கைமா டிஷ்யூ தான் மெயினாக ஹெல்ப் பண்ணும். செல் மெட்டபாலிசம்னால் எனர்ஜி கொடுக்குறது. ஓகேவா? அதுதான் மெயினான ப்ராசஸ் பேரன்கைமா டிஷ்யூவில். நெக்ஸ்ட் வந்து கோலன்கைமா டிஷ்யூ என்னென்னா ரீஜெனரேஷன். ஓகேவா? லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸ் வந்து திரும்ப உருவாக்குறது ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ கோலன்கைமாவே என்னென்னா செல்லை வந்து எலாங்கேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, லாங்காக வளர்கிறதுக்கும் மெயினாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இது திக்காக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அந்த பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட்டாக, ஓகேவா, மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது கோலன்கைமா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூன்றது என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் தான். இது என்ன பண்ணுன்னா பிளான்ட்டை வந்து கனமாக வந்து ஹார்டாக வைக்கும். ஓகேவா? கம்பேர்ட் டு கோலன்கைமா விட ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ தான் என்ன பண்ணுமா பிளான்ட் வந்து ஹார்டாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க இதோட டிஷ்யூவோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க? அதில் வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது, சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலம் என்ன பண்ணால் வாட்டரையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது வந்து டிஷ்யூ சிஸ்டம், அந்த 3 டிஷ்யூ சிஸ்டமோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ், இதோட என்ன டெர்மல் டிஷ்யூ சிஸ்டமோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். என்ன பண்ணுது? எபிடெர்மிஸ் ப்ரொடெக்ட் தி இன்னர் டிஷ்யூ வந்து எபிடெர்மிஸ் வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி ஸ்டொமேட்டா என்ன பண்ணுது? டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டொமேட்டா பாதுகாக்குது. இதோட ஃபங்க்ஷன். ரூட் ஆஸ் என்ன பண்ணுது? வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டிஷ்யூ ஆஃப் த பிளான்ட் பாடி எக்ஸப்ட் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. எபிடெர்மலையும் வாஸ்குலர் டிஷ்யூவை தவிர்த்து மித்த எல்லா டிஷ்யூவையும் என்ன சொல்கிறாங்க? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்னென்னா கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், பித், இதில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன சொல்கிறாங்க? இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூ. அதான் ஏற்கனவே அந்த டேப்லெட் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து சைலமும் ஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா பண்டில்ஸாக இருக்கும். அதை வந்து பண்டில்ஸ்னால் ஒரு கட்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கனால அது என்ன சொல்கிறாங்க? வாஸ்குலர் பண்டில். சைலம் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஃப்ளோயம் கண்டக்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஏற்கனவே பார்த்தது தான். சைலம் என்ன சொல்கிறாங்க? வாட்டரையும் மினரல்ஸையும் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுது. ஃப்ளோயம் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஜாயிண்ட் பண்டில்ஸாக இதில் ஒரு இது பார்த்துருக்குமா? மாற்றி போயிட்டேன். அதில் வந்து வாஸ்குலர் பண்டில்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது, ரேடியல், கன்ஜாயின் அண்ட் கான்சென்ட்ரிக். ஃபஸ்ட்டு ரேடியல் பண்டில்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? சைலம் அண்ட் ஃப்ளோயமா ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ரேடி அல்டர்னேட்டிங் வித் ஈச் அதர். என்ன சொல்கிறாங்க? சைலமும் ஃப்ளோ, இங்கே கீழே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் தான் ரேடியல். ஓகேவா? இந்த சைலம் ஃப்ளோயம் ரெட் கலரில் உள்ளது சைலம், ப்ளூ கலரில் உள்ளது ஃப்ளோயம். ஓகேவா? அது வந்து அல்டர்னேட் மாறும், அல்டர்னா நிலை மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து ரேடியல் பண்டில்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரூட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கன்ஜாயின்ட் பண்டில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சைலமும் ஃப்ளோயமும் லை ஆன் த சேம் ரேடியஸ். சைலம் ஃப்ளோயம் என்ன சொல்கிறாங்க? ஒரே ரேடியஸில் இருக்கும். அந்த கன்ஜாயின்ட் பண்டில்ஸ்லேயே 2 டைப் இருக்குது.
கொலட்ரல் அண்ட் பை கொலட்ரல். கொலட்ரல்னால் என்ன சொல்கிறாங்க, ஜைலம் லைட் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் ஃப்ளோயம் லைட் டுவர்ட்ஸ் த பெரிபெரி. ஜைலம் எங்கே இருக்கும், சென்டர் பார்ட்டில் இருக்கும். ஃப்ளோயம் வந்து பெரிபெரினா அவுட்டர் பார்ட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறத பெரிபெரின்றது சொல்லுவாங்க. when cambium is present in the collateral bundles. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, கேம்பியம் வந்து கொலட்ரல் பண்டில்ஸில் இருந்துச்சுன்னா அது ஓப்பன்றாங்க. எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம்மில். கேம்பியம் வந்து கொலட்ரல் பண்டிலில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ்டுன்றாங்க. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். கேம்பியம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கேம்பியம்னா ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கு இடையில உள்ள லேயரை தான் கேம்பியம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா செகண்டரி க்ரோத். கேம்பியமோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் செகண்டரி க்ரோத். செகண்டரி க்ரோத்னா என்னென்னா ரூட்டையும் ஸ்டெம்மையும் வளர வைக்கிறது வேலை வந்து கேம்பியமோட ஃபங்க்ஷன். இதுதான் வந்து கேம்பியமோட ஃபங்க்ஷன். ஓகேவா, கொலட்ரல். கொலட்ரல்னால் என்ன, சென்டரில் ஜைலம் இருக்கும், ஃப்ளோயம் வந்து பெரிபெரியில் இருக்கும். கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, கொலட்ரல் பண்டில்ஸில் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதை ஓப்பன்றாங்க. எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம். கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ்டுன்றாங்க. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் வந்து பை கொலட்ரல். பை கொலட்ரல்னா ஃப்ளோயம் இஸ் ப்ரெசென்ட் ஆன் போத் அவுட்டர் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் த ஜைலம். என்ன சொல்கிறாங்க, ஃப்ளோயம் வந்து அவுட்டர்லேயும் இன்னர் சைட் ஆஃப் த அவுட்டர்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஜைலமோட இன்னர் சைடும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து குக்கர்பிட்டா. நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, வாஸ்குலர் பண்டில் இன்வெஸ்ட் சைலம் கம்ப்ளீட்லி சரௌண்ட் த ஃப்ளோயம். ஜைலம் வந்து ஃப்ளோயமை கம்ப்ளீட்டாக சரௌண்ட் ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்ஸ். அப்படி இல்லைனா வைஸ் வர்சா மாறி கூட இருக்கலாம். ஓகேவா, ஜைலம் ஒன்று ஃப்ளோயமை கம்ப்ளீட்டாக சரௌண்ட் ஆகிருக்கும், இல்லைனா ஃப்ளோயம் வந்து ஜைலமாக கம்ப்ளீட்டாக சரௌண்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்ஸ். அதுலேயே 2 டைப் இருக்குது. ஆம்பி வாசல்னா சைலம் சரௌண்ட் த ஃப்ளோயம். ஃப்ளோயமை சுற்றி சைலம் இருந்துச்சுன்னா ஆம்பி வாசல்ன்றாங்க. ஆம்பி கிரிப்ரல்னா ஃப்ளோயம் சரௌண்ட் த சைலம். ஃப்ளோயம் வந்து சைலமை சுற்றி இருந்துச்சுன்னா. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஆம்பி வாசலோட எக்ஸாம்பிள் ட்ராக்கினா, ஆம்பி கிரிபலரோட எக்ஸாம்பிள் வந்து ஃபன்ஸா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்டார்க் எக்ஸார்க்குன்றாங்க. என்டார்க்னா என்ன சொல்கிறாங்க, மோனோ புரோட்டோசைலம் லைட் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் லைட் டுவர்ட்ஸ் த பெரிபெரி. புரோட்டோசைலம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, புரோட்டோசைலம்னா என்ன சொல்கிறது, டெவலப் ஃப்ரம் ப்ரோ கேம்பியம்னு சொல்லுவாங்க. கேம்பியம் வரதுக்கு அப்புறம் ப்ரோ கேம்பியம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா, அந்த ப்ரோ கேம்பியம் வந்து டெவலப் ஆனது தான் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோசைலம் அப்படின்றத சொல்லுவாங்க. மெட்டாசைலம்னா என்ன சொல்லுவாங்க, சைலமோட அவுட்டர் பார்ட்டை தான் மெட்டாசைலம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ புரோட்டோசைலம் எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். மெட்டாசைலம் பெரிபெரினா அவுட்டர் பார்ட்டா. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, என்டார்க்கோடது ஸ்டெம். எக்ஸார்க்னா என்ன சொல்கிறாங்க, இதோட ஆப்போசிட். புரோட்டோசைலம் பெரிபெரியில் இருக்கும், மெட்டாசைலம் சென்டரில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரூட்ஸ். ஓகேவா, கீழே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ரேடியல், செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஜாயின், கொலட்ரல், ஓப்பன். ஓப்பன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஓப்பன். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம்மில். ஓகேவா, கேம்பியம் இல்லைனா அதை க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட்டு வந்து கன்ஜாயின் பை கொலட்ரல் நான் சொன்னேன். ஃப்ளோயம் வந்து அவுட்டர் சைடும் இருக்கும், சைலமோட இன்னர் சைட்லேயும் இருந்துச்சுன்னா அது வந்து பை கொலட்ரல். நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக் ஆம்பி கிரிபலல்னால் சைலம் வந்து ஃப்ளோயம் வந்து கம்ப்ளீட்டாக சைலமாக சரௌண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆம்பி கிரிபரல். ஆம்பி வாசல்னால் சைலம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோயமாக சரௌண்ட் பண்ணிச்சுன்னா அது ஆம்பி வாசல் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ட்ரூத் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்குரிய நாங்கள் லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.